Let's talk about schizophrenia with leading psychiatrist. வணக்கம். மனச்சிதைவு நோய் என்பதைத்தான் சிசோஃப்ரீனியா என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். இந்த மனச்சிதைவு நோய்ங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய சில உற்பத்தியாகக்கூடிய வேதிப்பொருள்கள் அவற்றின் ஏற்றத்தாழ்வினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். இது நம்ம பாப்புலேஷன்ல 1% ஆஃப் தி பீப்புள், 1% பேர் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இந்த மனச்சிதைவு நோய் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி அனைவரையும் தாக்கக்கூடிய ஒரு நோயாகும். மனநல மருத்துவத்தில் எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான ஒரு நோய் என்றே இதை சொல்லலாம். ஆக இது மூளையில் ஏற்படக்கூடிய, மூளையினால் வரக்கூடிய அந்த ஒரு டிசார்டர் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த மனச்சிதைவு நோய் வருபவர்கள் என்னவெல்லாம் அறிகுறி இருக்கும் என்று பார்த்தால், அவர்கள் ரியலான ஒரு உலகத்தை விட்டு வேறு ஒரு மாய உலகில் சஞ்சரிப்பதை போன்ற அனுபவங்களை பெறுவார்கள். உதாரணமாக, காதில் யாரோ பேசுவதை போன்று குரல் கேட்பது, யாரோ நமக்கு தீங்கு விளைவிப்பதை போன்று நினைப்பது, நம்மை யாரோ ஃபாலோ செய்கிறார்கள், நம்மை யாரோ கண்ட்ரோல் செய்கிறார்கள், நம்மை நாம் நினைப்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள், நம்முடைய எண்ணங்களை மற்றவர்கள் திருடி விடுகிறார்கள் என்பன போன்ற ஒரு விசித்திரமான ஒரு அனுபவங்கள் அவர்களுக்கு இருக்கும். இதைத்தான் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தனியா பேசிப்பாங்க, தனியா சிரிச்சுக்குவாங்க, என்ன யாரோ வெட்ட வர்றாங்க, கொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம பார்க்கிறோம். அது போக அவர்களுடைய நடத்தையும் மிக வித்தியாசமாக, அவர்கள் அவங்க செய்யற காரியங்களும் நமக்கு வித்தியாசமாக தோன்றும். ஆக இது மாதிரி நோய்கள் ஆரம்ப காலத்திலேயே இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு நல்ல சிகிச்சை செய்தோம் என்றால் அவளுடைய வாழ்க்கை மிக நல்லபடியாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நேரத்து செய்தியாக நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆக உலக மனச்சிதைவு நோய் நாள் என்று ஒன்றை மே 24 நாம் அனுசரிக்கிறோம். அந்த அனுசரிப்பின் நோக்கமே இது போன்ற அந்த மனச்சிதைவு நோயை நாம் வெல்ல முடியும், அதற்கு நல்ல சிகிச்சைகள் உள்ளன, அந்த சிகிச்சைகள் பாதி பேருக்கு மேல் எடுத்துக்கொள்வதில்லை. உதாரணமாக சொன்னால் 35% பேர் மட்டும்தான் நல்ல ஒரு சிகிச்சைக்கு ஆட்படுகிறார்கள். மற்றவர்கள் சிகிச்சைக்கு வருவதும் இல்லை, சிகிச்சை இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிவதும் இல்லை. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களின் உறவினர்களுக்கும் அது தெரிவதில்லை. ஆக அப்படியே அந்த நோயை முற்ற வைத்து அவர்கள் இறுதியில் அவர்கள் எங்காவது காணாமல் போய்விடுவது, இல்லை தற்கொலை செய்து கொள்வது, இல்லை என்றால் யாரும் இல்லாமல் தெருவில் சுத்துவது, இது மாதிரியான ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவையெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மே 24 அன்று இந்த மனச்சிதைவு நோய் நாளை நாம் அனுசரிக்கிறோம். அதன் மூலம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு இளம் வயதிலேயே இது போன்ற ஒரு 18 வயதிலிருந்து ஒரு 25 வயது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த நோயின் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உடனே மனநல மருத்துவரை அணுக வேண்டும். அவர்கள் தரும் சிகிச்சையை முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நோயாளி மாத்திரை சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உறவினர்கள் நாம அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. சிகிச்சை அளிக்கிறோம், அந்த சிகிச்சையும் தொடர்ந்து அளிக்க வேண்டும். அப்படி அளித்து கொண்டு வந்தால் முக்கால்வாசி நோயை நாம் ஜெயிக்க முடியும். அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் போன்றவற்றில் நன்றாகவே இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த நேரத்து செய்தியாக மனநல மருத்துவர்கள் நாங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்கிறோம். ஆக அந்த ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். எந்த ஒரு நோய்களுமே ஆரம்ப கட்டத்தில் சிகிச்சை அளித்தால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்கிறது பொதுமக்களாக எல்லாருக்கும் தெரியும். அதற்கு சற்றும் சளைத்ததில்லை இந்த மனச்சிதைவு நோயும். ஆக இதற்கு மேலுள்ள இந்த நோயை பற்றி உள்ள ஸ்டிக்மா என்று சொல்லக்கூடிய அந்த கேவலத்தன்மை, அல்லது அந்த நோயால் பாதிக்கப்படுபவரை சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தல், அவர்களுக்கு வேலை அளிக்க மறுத்தல், அவர்களின் மறுவாழ்வுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருத்தல், இதை போன்ற தவறுகளை சமூகம் செய்யக்கூடாது. நம் மக்கள் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மறுவாழ்வு உண்டு, நல்ல சிகிச்சை உண்டு. அது கேவலப்படுவதற்கான ஒரு நோய் அல்ல. உடலிலே கண், காது, மூக்கு, தொண்டை இருக்கிறது, குடல் இருக்கிறது, கை கால்கள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் வருகின்ற நோயை போன்றுதான் மனச்சிதைவு நோயும் மூளையில் ஏற்படக்கூடிய வேதிப்பொருள்களின் ஏற்றத்தாழ்வினால் வருகிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதற்கு நல்ல சிகிச்சை அளிக்க எடுத்துக்கொள்ள நோயாளிகளும் முன்வர வேண்டும், அவர்களது உறவினர்களும் முன்வர வேண்டும். அதை பற்றிய ஒரு தவறான தகவல்களை எல்லாம், தவறான கருத்து கணிப்புகளை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. அந்த நோய் யாருக்கும் வரலாம்,
சிறு வயதிலேயே வந்தாலும் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது நல்ல மாற்றங்கள் வரும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் செய்தியாக நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி.